வணக்கம், வெல்கம் டு சித்ரா முகிலிஸ் கிச்சன். நம்ம ஹிந்துஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் வந்தாலே நிறைய பண்டிகை, ஆடிக்கு அப்புறம் நிறைய பண்டிகைகள் வர ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கோகுலாஷ்டமி வருது, அப்புறம் விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி, இப்படி இந்த பண்டிகைகள் காலம் தான். அதனால நம்மளோட கிச்சனில் இந்த பண்டிகை ஸ்பெஷல் அதுக்கு என்னென்ன பட்சணங்கள் பண்ணுறது அப்படிதான் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸப்ட் சமையலை தவிர இதுவும் சேர்ந்து பார்க்க போகிறோம். இப்போ ஈஸியாக எப்படி பாதுஷா பண்ணுறது அப்படின்னு தான் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். வாங்க, அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன். 1 கப்பு மைதா, இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அரை ஸ்பூன் இதே ஸ்பூனில் அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன். 1 பிஞ்ச் சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, இந்த பாருங்க, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாகு வைக்கிறதுக்கு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் சர்க்கரை, ஏலக்காய் ஒரு 4-5. பாகு தண்ணி விட்டு கரைச்சிப்போம். சர்க்கரை போட்டிருக்கேன், இப்போ தண்ணி விடுறேன். ஒத்த கம்பி பாகு வர அளவுக்கு காய்ச்சிக்கணும். நம்ம எல்லாம் கலந்து வச்சிருக்க மாவுல பால் விட்டு, வேணுங்கிற அளவுக்கு பால் விட்டு பிசைஞ்சுக்க போறோம். பாகு ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க. இப்ப நம்ம மாவு பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், திக்காகவும் இருக்கணும். தெரியுதா? இப்போ எல்லாத்தையும் உருட்டி வச்சிருக்கேன். இது எப்படி பாதுஷா மாதிரி ஷேப் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்க. நல்லா இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணிக்கோங்க. நல்லா உருட்டிட்டு பாருங்க, அவ்வளோதான். அப்புறம் இந்த பக்கம் திருப்பி அவ்வளோ பாருங்க. இந்த பக்கம் ஒரு கோடு வந்திருக்கா, இந்த மாதிரி வரணும். அப்போ தான் அந்த எசன்ஸ் எண்ணெய் ரொம்ப பத்த காயக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பொரிக்கணும். இப்போ நம்ம பாதுஷாவை பொரிச்சு எடுக்கலாம். பாருங்க, இந்த பதம் தெரியுதா? ஒரு லேயர் டக்குன்னு கட் ஆகுது. இதான் பதம். பாருங்க, நல்லா எடுத்துடலாம். இப்போ அடுத்ததையும் போடலாம். பாருங்க, நம்மளோட பாதுஷா ரெடி ஆயிடுது. உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா லேயரா தெரியறது பாருங்க. பாதுஷா பாகுல போட்டதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறம் தனியா எடுத்து வச்சிருங்க. இப்போ ஈஸியா பாதுஷா எப்படி பண்றதுன்னு கத்துட்டு இருப்பீங்க. நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களோட லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. எங்களோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன்.